கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். அவர் இந்த உலகத்தில் மனித ரூபமாக வாழ்ந்த நாட்களில் மரித்த லாசருவை அவர் எழுப்பியிருக்கிறார். அதே போன்று இயேசு கிறிஸ்துவின் சீடர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறதற்கு அவர்களுக்கு அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அப்படியே இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரும் அவருடைய ஊழிய நாட்களில் ஒரு நாள் ஒரு மேல் வீட்டறையில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே அவர் மறுநாள் அந்த இடத்தை விட்டு அவர் அங்கே கிளம்ப வேண்டியது இருந்ததினால் அவர் வெகு நேரமாக முந்தின நாளிரவு அந்த மேல் வீட்டிலே பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மேல் வீட்டிலே ஐத்துகு என்ற ஒரு வாலிபன் இருந்தான். இந்த பவுலுடைய பிரசங்கம் நீண்ட நேரம் போகவே இவன் தூக்கத்துக்குள்ளே போய்விட்டான். அப்படியாக அவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவன் 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரித்து விட்டான். மரித்துதான் அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் பவுல் கீழே இறங்கி போய் அவன் மேல், அந்த வாலிபன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்து இந்த வாலிபன் உயிரோடே கூட்டி கொண்டு வந்ததை பார்த்து மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள், மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மரித்த அந்த ஐத்துகுவை உயிரோடு எழுப்புறதற்கு பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் எந்த ஒரு ஜெபமும் பண்ணினதாக சொல்லவில்லை. மாறாக அந்த வாலிபன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இவனுடைய உயிர் இவனுக்குள் இருக்கிறதென்று. எப்படி இது நடந்ததென்றால், தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை தேவன் ஒவ்வொரு சீடர்களுக்கும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையினாலே, பவுலிடத்தில் இருந்த அந்த வல்லமையினாலே இந்த ஐத்துகு உயிரோடு எழுப்பப்பட்டான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஏதோ பலகீனங்கள் வந்தால் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறதை தேவன் கேட்பார். இன்னும் அதற்கு நாம் எந்த ஊழியர்களுடைய ஜெபங்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அவர்களிடமும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு தேவன் கொடுத்திருப்பார். ஆகவே அப்படியாக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பலகீனங்களிலிருந்து தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை நம்மை விடுவிக்கும். ஆகவே தேவனுடைய ஊழியர்களிடத்திலே ஜெபிப்பது தவறில்லை. ஆனால் நாம் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. நாமும் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். இவ்விதமாக தேவனுடைய சுகமாக்கும் வல்லமையினாலே நாம் நோய்களிலிருந்து விடுதலை பெறுவோம். கர்த்தருக்கென்று சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலருடைய ஊழிய களத்திலே ஐத்திகு என்ற வாலிபன் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை உம்முடைய ஊழியக்காரராகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்பட்டதுப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. தேவனுடைய ஊழியர்களிடத்தில் நீர் கொடுத்திருக்கிற சுகமாக்கும் வல்லமை அநேகரை சுகமாக்குவதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரை. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ்.